மாநாட மண்ணாட கொடியாட இடையாட பஞ்சு இவள் கைகளாட சுவையோடு நாடாட என நாடி இது வேலை இரவில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மானமா மாயனே மேகமாயனையாளும் சண்முகாவா மறைந்திருந்த பார்க்கும் மருமம் என்ன அழக மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்த பார்க்கும் மருமம் என்ன ராஜகீதம் நிகழ்ச்சியில் 13 போட்டியாளர்கள் தங்கள் திறமையை காட்டியிருக்கின்றார்கள். நடுவர்கள் தங்கள் தீர்ப்பினை எழுதிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு உடனடியாகவே இப்போது இங்கே மேடையில் தெரிவிக்கப்படும். நடுவர்களுக்கு இந்த மேடையிலேயே நாம் கௌரவம் வழங்கவும் விரும்புகின்றோம். அதற்காக அன்போடு எங்கள் ராஜ் டிவி என்ற அந்த ஆல விருட்சத்தின் ஆணிவேர் அதன் தலைவர் ராஜேந்திரன் அவர்களை அழைக்கின்றோம். அதன் குழந்தைகளாக விளங்கும் திரு ரவீந்திரன், திரு ரகுநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்போது எங்கள் இசை அரசிக்கு வாழ்நாள் சாதனை விருது வழங்கும் போது அதற்காக முதலில் நமது நடுவர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கப் போகின்றோம். இத்தனை பேரும் அவையில் விற்றிருக்க எல்லோரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்து வரவேற்கக்கூடிய முதல் மரியாதைக்குரிய எங்கள் இசை அரசி பி. சுஷீலா அவர்களை அழைக்கின்றோம். வாழ்நாள் சாதனை விருது பெற இந்த அவையிலே எத்தனையோ இளம் தலைமுறை பாடகிகளுக்கு ஒரு அன்னையாக எமது ராஜகீதம் நிகழ்ச்சியில் 6 ஆண்டுகளாக இடம்பெற்ற பாடல்களில் அதிகமான பாடல்கள் அவர் பாடிய பாடல்களே பாடப்பட்டன. இசை அரசி பி. சுஷீலா அவர்கள் இதோ என்றும் அந்த குரல் வளம் மாறாமல் இசை அரசி பி. சுஷீலா அவர்களுக்கு மிக பெருமை வாய்ந்த ஒரு பரிசு வழங்கப்பட இருக்கிறது. அதுக்கு முன்பு ஸ்ரீலேகா பார்த்தசாரதி அவர்களின் கைகளினால் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதுபோல் கலைக்குலி தானு அவர்களின் நம்பு கரங்களினால் எங்கள் இசை அரசுக்கு மலர் கிரீடம் சூட்டப்படுகிறது. அவர் எங்களுக்கு கிடைத்த ஒப்பற்ற ஒரு வைரம் என்பதை இங்கே பிரதிபலிக்கும் வகையில் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் பெறுமதி வாய்ந்த ஒரு காசோலையே இங்கே வழங்கப்படுகிறது. அரங்கு ஆதிரும் வகையில் அந்த கரகோஷம் அவரை இன்னும் பல்லாண்டுகள் எங்களை இசை மழையில் நனைய வைக்கும் ஒரு பாக்கியத்தை எல்லோருக்கும் பொதுவான இறைவன் அவருக்கு வழங்க வேண்டும். ராஜ் டிவி இவ்வளவு முன்னேற்றம் வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களுக்கு தெரியாது, முதலிருந்து சத்யசாயி பாபா அவர்களோட ஆசைகள் அவங்களுக்கு உண்டு. அந்த ப்ரோக்ராம் இப்போ கூட டெய்லி தவறாம அந்த வியாழக்கிழமை போட்டு எத்தனையோ ரசிகர்கள் பக்தர்கள் அதை பார்த்து ரசிச்சு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த ராஜ் டிவிங்கிறது ராஜ் மாதிரி ராஜா மாதிரி நிக்கிறாங்க. இந்த பொருள்கள் இது இந்த மாதிரி அவார்ட்ஸ் அதோட பகவானோட அருள் அவங்களுக்கு எப்பவும் உண்டு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எத்தனையோ பண்ணி எத்தனையோ ரசிகர் எத்தனையோ பாடகர்கள் இது மாதிரி அவார்டு வாங்கணும் என்று நான் விரும்புகிறேன். அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன். போன வருடம் வந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க என்று நம்ம தலைவர் அவர் குரலே குரல், அந்த மாதிரி குரல் நமக்கு கிடைக்காது. ஒரு தனி பெருமை.
தனி அழகு. அவரோட வாக்கு இருக்க அது அன்பான ஒரு அன்பா பேசுறது. இத்தனை பாடகிகள் பாடியிருக்காங்க. அது எனக்கு கூட ஒரு ஃபைல் கொடுத்தாங்க. ஆனா நான் ஒருத்தருக்கும் ஒரு மார்க்கும் போடலை. ஏன்னா அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு இங்க பிரைஸ் வாங்கறதுக்கு வரல. நீங்க எல்லாம் கேட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு தான் இங்க வந்திருந்தாங்க. அதுதான் பெருமை அவங்களுக்கு. நிஜமா அவங்களுக்கு பரிசு கிடைக்குதோ இல்லையோ பசங்க வருத்தப்படக்கூடாது. இந்த மாதிரி இசை, இந்த மாதிரி நல்ல வாய்ஸுகள் இங்க இருக்கு. மெட்ராஸ்லயே தமிழ்நாட்டிலேயே இருக்கு. அதனால அவங்க எல்லோருக்கும் இந்த இசை அமைப்பாளர்கள் கேட்டு அவங்களுக்கு தனியா ஒரு சாங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பெருமைப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார், என்ன பாடத் தோன்றும், காதல் பாட்டு பாட காலம் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாலாட்டு பாட தாயாகவில்லை. தாயாயிட்டேன். உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார், என்ன பாடத் தோன்றும், காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காலத்து பாட காயாகவில்லை. உன்னை ஒன்று கேட்டேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னார், என்ன பாடத் தோன்றும். இனிமே என்ன பாடுறதுக்கு இருக்கு சொல்லுங்க. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு இவ்வளவு சேவை செஞ்சதற்கு எனக்கே தெரியாது. எங்களுக்கு தொழில் என்னன்னா பாடுறது. எப்போ பாட கூப்பிட்டா சந்தோஷமா வரும். இந்த உட்கார்ந்து இந்த மார்க் போட்டு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆலா சிங்கர்ஸ், யாருக்கும் மனசுல கவலைப்படக்கூடாது. ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. அந்த ஜட்ஜிக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கணும். அது சும்மா ரொம்ப கஷ்டம். எத்தனை டேக்கு எடுத்தாங்க. மறைந்திருந்தும் பார்க்கும், மறைந்திருந்தும் பார்க்கும், மறைந்த அழகு இல்லை. நானே வந்து பாடிடலாமா? அவ்வளவு நல்லா ஜதி. எத்தனை கச்சேரி போனாலும் மன்னவன் வந்து என்னோட யாரு பாடினாங்க. அதான் நான் வந்து கொண்டே இருந்தேன். அப்போ நீங்க பாண்டது கேட்டேன். ரொம்ப அழகா பாடுங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த பழைய பாடலை இவங்கள வாயில வருது. நாங்க ரொம்ப கொடுத்து வச்சோம் சொல்றோம். உங்கள் குரலிலேயே கேட்போம். பெண்களில் சிறந்த பாடகி வர்ஷினி. எஸ் வர்ஷினி. அவருக்கு இதோ பிருத்திவி மோட்டார்ஸ் வழங்கும் எலக்ட்ரிக் பைக். ஆண்களில் யார் சிறந்த பாடகர்? விக்னேஷ். ஹே விக்னேஷ். அவருக்கும் பிருத்திவி மோட்டார்ஸ் வழங்கும் எக்கோ பைக்.
நாளை விடியும் பொழுது உங்கள் எல்லோருக்கும் நல்ல பொழுதாக விடிய அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம்.